ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லர் காயின் டாஸ்க், அதாவது டிடிஎஃப் உடைய டாஸ்க் நம்பர் 6. ஸோ இந்த டாஸ்க்கை வந்து யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ வெற்றி பெற்றதன் காரணமாக கானா வினோத் வந்து எவ்வளோ பாயிண்டில் வந்து இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் என்ன பாயிண்டில் வந்து இருக்காங்க, எப்படி ஒரு வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லர் காயின் டாஸ்க் நம்பர் 6. இந்த டாஸ்க்கை பார்த்தாலே எல்லாருக்கும் அள்ளு விடும். ஏன் அப்படின்னா ரொம்ப பொலைட்டாக இருக்கக்கூடிய சீசன்களில் கூட இந்த டாஸ்க்கை வச்சாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர வயலண்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் சோசியல் மீடியாவே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா லாஸ்ட் சீசன்லேயும் அப்படி தான் வந்து இருக்கும். இந்த சீசனை பொறுத்தவரையிலையும் மோர் அக்ரெசிவாகவும் ரொம்ப டாக்ஸிக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு சீசன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு டாஸ்க் வந்து வைக்கும் பொழுது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா லாஸ்ட் சீசன்லாம் இவ்வளோ டாக்ஸிக்கும் இல்லை, இவ்வளோ அக்ரெஷனும் வந்து இல்லை. அப்படி இருக்கும்போதே அந்த டாஸ்க் வந்து வைக்கும்போது ஒரு மாதிரி சலசலப்பு தான் வந்து ஏற்பட்டது. வெளியே இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவெலாம் வந்து பற்றி எரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன இப்படி விளையாடுறாங்க, இவ்வளோ அக்ரெசிவாக வந்து விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அப்படி இருந்தும் இந்த சீசனில் இப்படிப்பட்ட ஒரு டாஸ்க் வந்து வச்சுருக்காங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்கள் உங்களுக்கு சாப்பாடை போட்டு சம்பளத்தை கொடுத்து சும்மா ஏதோ வாக்குவாதம் பண்ணுறதுக்காக எப்போ பார்த்தாலே ஒரு டாஸ்க்கை வந்து வச்சு இத்தனை நாட்கள் உங்களை கடத்தி வச்சு கூப்பிட்டு வந்தோம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது வெயிங்கடா இந்த சீசனில் இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் அதுவும் டிடிஎஃப்ல வந்து வெயிங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்காக தான் வந்து வச்சுருக்காங்க. அதுலேயும் கில்லர் காயின் டாஸ்க்கை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்த விதத்தில் இந்த கில்லர் காயின் டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா கானா வினோத் அவர்கள் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ கானா வினோத் அவர்கள் வெற்றி பெற்றதன் காரணமாக கிட்டத்தட்ட 22 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 13 பாயிண்ட் வந்து இருந்தாங்க. இது வெற்றி பெற்றதுனால 9 பாயிண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிது. ஸோ அதன் காரணமாக 22 பாயிண்ட் வந்து இருக்காரு. ஸோ அப்படி இருந்தும் எப்படி 22 பாயிண்ட் இருந்தும் ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஆளாக நம்முடைய கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீடிங் போர்டில் நல்லா லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நம்மளுடைய சபரநாதன் வந்து இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்பர் 1 இடத்துல வந்திருக்காங்க. ஆனால் என்ன தெரியுமா பெரிய ட்விஸ்ட்டு, 34 பாயிண்ட்டு டாஸ்க்கு 5 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சபரநாதன் வந்து எடுத்திருந்தார். பட் இந்த கில்லர் காயின் டாஸ்க்கில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. ஸோ அதன் காரணமாக 34 + 1 ஓகேங்களா, டோட்டலாக 35 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா நம்மளுடைய சபரநாதன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்போ யார் தான் அப்போ யாருமே பெருசாக வந்து பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எடுக்க காணும் பெருசாக. ஏன்னா நம்மளுடைய கானா வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 9 பாயிண்ட் வந்து வாங்கிட்டார். சபரி 1 பாயிண்ட் தான் வந்து வாங்கியிருக்காரு. அதே போல் விஜே பார்வதி மற்றும் நம்மளுடைய கமருதீன் இவங்க 2 பேருமே வந்து சேம் பொசிஷனில் சேம் பாயிண்ட்டோடு வந்திருக்காங்க. சொல்லப்போனால் 29 பாயிண்ட்டு கமருதீன் அவர்களும் அதே போல் 29 பாயிண்ட் வந்து விஜே பார்வதி அவர்களும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ஒரு 6 பாயிண்ட் வந்து எடுத்திருந்தா கூட வந்து மேபி சபரிக்கு ஈக்குவலாக வந்து வந்திருக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இல்லை இவங்க வந்து சும்மா 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்லேயே வந்து விட்டுட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்படி விட்டுருந்தாங்க அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட் 32 பாயிண்ட் அந்த மாதிரி வந்து இருக்கலாம் லீடிங்கில். இல்லை ஒரு பாயிண்ட் கம்மியாகி கூட வந்து விஜே பார்வதியோ இல்லை கமருதீனோ வந்து இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே இப்போ வரைக்குமே சபரி அவர்கள் தான் லீடிங் போர்டில் வந்து லீடராக வந்து இருந்துகிட்ருக்காப்புல. லீஸ்ட்டாக வாங்கியிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸில் வந்து நம்மளுடைய கானா வினோத் அவர்கள் வந்து இருக்காங்க. டஃப் ஃபைட்டே வந்து யாருக்கெல்லாம் போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் மற்றும் நம்மளுடைய கமருதீன், அதுக்கப்புறம் பார்வதிக்கு தான் வந்து போக போகுது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. மற்றபடிக்கு இதுதான் மக்கள் அப்டேட்டு. அடுத்தடுத்த அப்டேட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.